நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம ராமச்சந்திரன் இருக்கார்ல, அவர் வந்து வீராவையும், மாறனையும் வந்து ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாம நம்ம வீரா வந்து மாறன லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஒண்ணா பெட்ல வந்து கட்டி பிடிச்சலாம் தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனேமே வந்து அந்த டிஐஜி வந்து வேகமா வந்து அந்த அறிவழகன் இருக்கார்ல, அந்த ஸ்டேஷனுக்கு வர்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வந்தவனே வீடியோ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு. யோவ்! என்னய்யா இது? உன்னால வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேருயா. வெளியில வந்து என்னால தலையே காட்ட முடியல. எங்க பார்த்தாலும் உன்னைய பத்தி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டா இருக்கணும். இனிமே வந்து இந்த மாரி ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே, அவ்வளோதான். உன்னைய வந்து டைரக்ட்டா வந்து டிஸ்மிஸ் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து திட்டிட்டு போற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அறிவழகனுக்கு வந்து பயங்கரமான அவமானமா போச்சு. எல்லா போலீஸ் ஆஃபீஸர் முன்னாடி திட்டிட்டாங்கல்ல, உடனே வந்து ஏய் மாறா! உன்னால வந்து எனக்கு இங்க கெட்ட பேர்றா. உன்னைய சும்மா விட மாட்டேன்டா. கூடிய சீக்கிரம் வந்து இந்த கேஸ்ல உன்னை தூக்கி ஜெயிலுக்குள்ள போட்டு அந்த வீராவ காலம் முழுக்கும் கதற விடாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ராமச்சந்திரன் இருக்கார்ல, அவர் வந்து தோசை வந்து நம்ம வள்ளிக்கிட்ட வந்து இன்னொரு தோசை கொடுன்னு கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அதை வந்து வள்ளி பார்க்காங்க. பச்சை கண்ணு எடுக்காமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன வள்ளி, நான் சாப்பிட்றதே பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ராமச்சந்திரன் வந்து கேட்காங்க. அண்ணே இல்லைண்ணே, எனக்கு வந்து உன்னை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி நீ வந்து இப்படி சாப்பிட்ருக்க. கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து நம்ம வீட்டில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை டெய்லி வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் வந்து நீ எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டதே கிடையாது. இப்போ நீ சாப்பிடும்போது பார்க்கும்போது எனக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துச்சுண்ணே, அதான் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வள்ளி, நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம கூட ஒருத்தவங்க இருந்து விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சப்போர்ட்டாக இருந்தாலே வந்து நமக்கு வந்து பாதி பிரச்சனை சரியான மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. யாரண்ணே சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, வேறு யார், நம்ம வீரா தான். வீரா வந்து ரொம்ப தைரியமான அறிவான பொண்ணு. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் இருக்கேன் மாமா, நான் பார்த்துக்கிறேன், இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவா. அதே மாதிரி அந்த பிரச்சனையை அவள் முடிச்சும் வச்சிருவா. எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது அவளை நினைக்கும் போது. அது மட்டும் இல்லாமல் அவளை நம்ம வீட்டுக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே அவளை வந்து நான் மருமகளாக்கணும்னு நான் விருப்பப்பட்டேன். கடைசியில் பார்த்துக்கிட்டா அது வந்து கல்யாணம் ஒரு அது கசப்பான நினைவோடு முடிஞ்சு போச்சு. கல்யாணத்தை வந்து நான் எப்படினாலும் ஏற்றுக்கிற மாட்டேன். ஆனால் வீராவை வந்து என் மருமகளாக ஏற்றுக்கிருவேன். எனக்கு வந்து இப்போ வீரா மேலே முழு முழு இது வந்துருச்சு. எனக்கு வந்து முழு நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னு பார்த்துக்கிட்டோம்னா அவள் கண்டிப்பாக மாறனை வந்து நல்லவனாக மாற்றிடுவா. அவன் தான் இப்படி தருதலையாக சுற்றிக்கிட்டு அலையிறான். வீரா கிட்ட வந்து அவன் சேர்ந்துட்டானே கண்டிப்பாக வந்து நல்லவனாக வந்து மாற்றிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல வந்து பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து மாறன் வந்து வராங்க. மாறன் ஒருவரும் வந்தவனே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அவர் வந்தவனையுமே மாறன் வந்தவனே ராமச்சந்திரன் வந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. என்னண்ணே போதுமா அப்படின்னு கேட்டவனே போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து மாறன் வந்து உட்காந்து அத்தை தோசையை போடு, வயிறு ஓவராக பசிக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனே அவங்களும் தோசை விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. டேய் உங்கள் அப்பா உன்னையும் வீராவை நினச்சி பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்காரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதானே, அவளை நினச்சி தானே பெருமைப்படுவாங்க, என்னை நினச்சி யார் பெருமைப்பட போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் வீரா வந்து ரொம்ப நல்ல பொண்ணு. அவள் வந்து மருமகளாக வந்ததுக்கு உங்கள் அப்பா கொடுத்து வச்சுருக்கணும், ஏன் இந்த குடும்பமே கொடுத்து வச்சுருக்கணும் சரியா? அதுவும் உனக்கு பொண்டாட்டியாக இருக்கா, அதை மறந்துடாத. நீ வந்து இனிமேலாச்சும் அடுத்தவங்க பிரச்சனையை இந்த குடும்பத்தில் உள்ளவங்களோட பிரச்சனையை உன் தலையில் தூக்கி போட்டு தியாகி பட்டத்தை வாங்கிட்டு அலையாமல் ஒழுங்காக வந்து வீராவை மட்டும் மனசில் நினச்சிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவளை நினச்சிக்கிட்டு இருக்கவா, வேறு யாரும் நினைக்கக்கூடாதுங்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவளை நினைக்கும் போது வேறு யாரும் நினைக்காமல் இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ அவளை மட்டும் மனசில் வச்சுக்கோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வள்ளி வந்து சொல்கிறாங்க. அந்த பக்கம் வந்து வீராவை காட்டுறாங்க. வீராவுக்கு தான் மாறன் மேலே பயங்கரமான லவ் ஆகி போச்சுல, என்னடா பண்ணுறது, இன்றைக்கி அவன் கூட நம்ம சேர்ந்து படுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் வந்து பாயில் தான் படுப்பான், கட்டில் படுக்க வச்சிடணும், எப்படியாச்சும் என்ன பண்ணலாம் அப்படி சொல்லி யோசிச்சுக்கிட்டு பாயை பார்க்காங்க. பாயை பசங்க ஒழிச்சு வச்சிடணும்னு சொல்லிட்டு அவங்க ரூமில் ஒரு முக்கில் போய் ஒழிச்சு வச்சுட்டு வந்துடுறாங்க. அப்போ வந்து மாறன் வந்து வராங்க. என்ன ரூம் வந்து வழக்கத்துக்கு மாறாக பயங்கரமான ஸ்மெல்லாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு பிடிச்ச ஏர் ஃப்ரெஷ்னர் அடிச்சிருக்கேன், உனக்கு என்ன, நீ வேலையை பார்த்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ரூமில் நானும் இருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி இப்போ அதுக்கு என்ன பண்ணுறது, பேசாமல் படு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவனுக்குள்ளே பெட்டில் வந்து உட்காடுறாங்க வீரா. அதுக்கடுத்து இவங்க நம்ம மாறன் வந்து யோசிக்காங்க, என்ன நம்ம பாய் இங்கே தானே வைப்போம், எங்கே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு என் பெட்டை பார்த்தியா, சாரி என் பாயை பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அது கால் முளைச்சி நடந்து போயிடுச்சு போல், அங்கிட்ட போய் தேடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னான்னு தேடி பார்க்காங்க. பார்த்தா முக்குள் இருக்குது. ஐயோ கண்டுபிடிச்சிட்டானே, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீராவுக்கு வந்து கடுப்பாயிருது. விறுவிறுன்னு அவர் பார்த்தா பெட்டில் பாயை வந்து கீழே போட்டு தலைவாணியை போட்டு படுக்க ஆரம்பிச்சிடுறாரு. என்னடா இவன் வந்து கீழே படுத்துட்டான், நம்ம பாயை ஒழிச்சு வச்சு அவனை பெட்டில் படுக்க வச்சிடலான்னு பார்த்தா கீழே படுத்துட்டானே, என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏசியை குறைச்சி வச்சிருவோன்னு சொல்லிட்டு ஏசியை வந்து குறைச்சிடுறாங்க. காத்தாடியும் கூட்டி வச்சிடுறாங்க. கொஞ்சம் நேரம் வந்து மாறன் வந்து படுத்தே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அவர் குளிர ஆரம்பிச்சிருது. என்னடி எனக்கு ஓவராக குளிருது, ஏசி எது குறைச்சி வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு வேர்க்குது, அதனால தான் ஏசியை குறைச்சி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அப்போனா நீ எதுக்கு போடுற மூடிக்கிட்டு இருக்க, வேர்க்குதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. குளிருது உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னடி லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க மாறன்.
இங்கே பாரு ஒழுங்கா வந்து இப்போ மேலே படு அவ்வளோதான் அதுக்கு தான் நான் எல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேலேயா மேலெலாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து சொல்கிறாங்க. இப்போ மேலே வரல உனக்கு அவ்வளோதான் தொலைச்சி போடுவேன் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாறன் வந்து மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி ஓவரா குளிர ஆரம்பிச்சிடுச்சு மேலே போய் போர்வை பூணி படுத்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெட்டில் வந்துட்டு போர்வை மூடி படுத்துடுறாரு. அப்படி வா வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் படுத்துருக்காங்க. 2 பேருமே ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே மாறன் வந்து தூங்கிடுறாங்க. மாறன் தூங்கினோடனையும் வீரா வந்து அப்படியே அவங்கள முடியை கோதி விடுறது, அவங்களோட நெத்தி புருவத்தை அப்படியே லேசாக வருடி விடுறது அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு வந்து மாறன் இருந்துச்சு. ஏய் என்னை இப்போ ஏதாவது பண்ணையா என்னை தொட்டையா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஏய் ஒன்றே இதுக்கு நான் தொடப்போகிறேன் அதெல்லாம் தொடலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மாறன் வந்து தூங்கிடுறாங்க. அடுத்து மாறனோட அழகை பார்த்து நம்ம வீரா வந்து ரசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ரசிச்சுக்கிட்டே முடிச்சுட்டு கடைசியில் வந்து பக்கத்துலேயே நம்ம வீரா இருக்காங்களா வீரா வந்து மாறன் மேலேயே கையை போட்டு அந்த இடத்துல தூங்கிடுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.